எதிராக ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கு. அந்த வழக்கு போலீஸுக்கு வந்து அதிகாரம் இல்லை. சரியா, போலீஸுக்கு முறைப்பாடு செய்யலாம் அர்த்தம் இல்லை. கோர்ட்ஸ் தான் உடைக்க வேணும். இல்ல 2019 முதலாவது வழக்கே 2019 இல்ல முதலாவது வழக்கே 2019 மொத்தமே 6 வருஷம். கொடுத்த டாக்குமெண்ட் எங்க? அப்ப அது டோட்டல் அதுக்கு பிறகு எல்லாரும் உங்களுக்கு என்னன்னா எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு ஆதரவா நமக்கு. அப்ப அதனால வந்து நமக்கு பிரச்சனை காணி எடுக்கிறது. உறுதிமொழி அளிச்சாரா? இல்ல உறுதிமொழி கொடுத்திருக்கிறாரா? இப்ப அமைச்சர் வந்தார் தானே உங்களை சந்திச்சு கொடுத்திருக்காரு. அவர் என்ன உறுதிமொழி கொடுத்திருக்காரு? இந்த இடத்தை உங்களுக்கு எடுத்தாரு எடுத்தாருன்னு சொல்லியிருக்காரு. அப்படி செஞ்சா சந்தோஷம். இப்ப அவங்க பிரதேச சபை உறுப்பினர் சொல்லிட்டு போனாரா இவங்கள ராகல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ண சொல்லி. இப்போ நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கதைச்சேன். அப்போ அவர் சொன்னாரு புனிதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, நீங்க ஒருக்க டிஐஜிக்கு கதைச்சிட்டு என்ன கம்ப்ளைண்ட் சொல்லணும்? பாதுகாப்பு சம்பந்தமா கம்ப்ளைண்ட் ஒன்று போட சொன்னாரு. என்ன பாதுகாப்பு சொல்லுங்க. என்ன இப்ப எனக்கு அது சம்பந்தம் தெரியாது. போலீஸ்ல முறைப்பாடு என்ன செய்ய சொல்லணும் சொல்லுங்க. என்ன முறைப்பாடு? பிரச்சனை என்றால் எங்களுக்கு காணி உரிமை இல்லை. எல்லாமே இருக்கிறது வந்து அரச காணி இல்லை. இந்த அரச காணி வந்து ஒன்று ஸ்டேட் லேண்டாக இருக்குது, ஒன்று எல்ஆர்சிக்கு சொந்தமான காணியாக இருக்குது. இப்போ இதில் இந்த பிரச்சனை வந்து எல்ஆர்சி சொந்தமான காணி. அப்புறம் 2019 வழக்கு போட்டுருக்காங்க. எல்ஆர்சிக்கு அதிகாரம் இருக்குது, வழக்கு போடுறது. எங்களுக்கு உறுதி இல்லை. நாங்கள் முதலாவது நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னு சொன்னால் 2019 வழக்கு போட்ட பிறகு நீங்கள் கோர்ட்ஸில் போயிட்டு வாதாடி உங்களால் வெல்ல முடியாத வழக்கு. அதை முதலாவது தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்த சட்டத்தையும் சொல்லியிருக்கணும். இது வின் பண்ணக்கூடிய வழக்கு இல்லை. சரியா, கோர்ட்டில் போயிட்டு எங்கே போய்ட்டு வின் பண்ண மாட்டீங்க. முதலாக நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னு சொன்னால் உங்களுடைய அரசியல் தலைமைகள் என்ன செஞ்சுக்கணும்னு சொன்னால் எல்ஆர்சிக்கு சொல்லியிருக்கணும் இந்த வழக்கை என்ன செய்ய கை வாங்க சொல்லியிருக்கணும். அப்படி இல்லாட்டி சொல்லியிருக்கணும் இந்த ஆக்களுக்கு மாற்று வீடுகளை கொடுங்க. ஏனென்றால் இந்த வழக்கை வந்து நாங்கள் எப்படியுமே வின் பண்ண மாட்டோம். ஏன்னா எல்ஆர்சிக்கிட்ட அவங்களோட காணி. எல்ஆர்சின்ற ஒரு அரசு நிறுவனம் தான், அவங்களோட காணி. அப்புறம் 2019 வழக்காடக்குள்ளேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த வழக்கு வந்து நாங்கள் வின் பண்ண போடுவது. அப்போ நாங்கள் இதில் வந்து லோயர் மாதிரி குறை சொல்லி வேலை சட்டம் அப்படி இருக்குது. அப்போ 2019 வழக்கு வந்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் ஒன்று உங்களுடைய அரசியல் தலைமையோடு போயிட்டு எல்லா அரசியலும் கழிச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் மாற்று திட்டங்களை செஞ்சுருக்கணும். இந்த வழக்கு போன பிறகு எனக்கு வந்த தகவல் படி அதான் வழக்கு சரி எனக்கு வந்த தகவல் படி ஹைகோர்ட்டில் போட்ட பிறகு ஒரு ஸ்டே ஆர்டர் எடுத்திருக்காங்க. ஸ்டே ஆர்டர் எடுத்த பிறகு நீங்கள் போகாம விட்டீங்க. ஸ்டே ஆர்டர் எடுத்த பிறகு நீ கோர்ட்ஸுக்கு போகலை. ஸ்டே ஆர்டர் வந்து தற்காலிகமாக கொடுக்கப்படுற ஒரு தீர்ப்பு. அப்போ ஸ்டே ஆர்டர் எடுத்த பிறகு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுக்கு வழக்கு எடுத்துருக்கீங்க. ஆனால் ஒரு ஆள் போகணும். சரி, ஒரு ஆள் போனாலும் இது தீர்ப்பு வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு வெளியே போட்டு சொன்னதை லக்மால் சொன்னால் தீர்ப்பு கொடுத்த சரி தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டாம் என்று ஓடும். சரியா, இப்பயும் லால்காந்திக்கு அதிகாரம் இருக்கின்றது. எல்ஆர்சி தனக்கு கீழே வருது. இந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டாம். இந்த காணி வந்து நீதிமன்ற தீர்ப்பின்படி எல்ஆர்சிக்கு போயிருக்கு. எல்ஆர்சிக்கு திருப்பி அவர் ஆர்டர் போடலாம் என்னன்னு சொன்னால் இந்த காணியை இருக்கிற மக்களுக்கு கொடுங்க. சரியா, இதை தான் நாங்கள் செய்யணும் ஒழிய திருப்பி அப்பீல் பண்ணுறலாம் இல்லை அர்த்தம் இல்லை. அப்போ நாங்கள் செய்கிறோம் என்னன்னு சொன்னால் இப்பயும் நாங்கள் அரசியல் பேச வரவே இல்லை. அரசியல் பேச நான் வரவே இல்லை. ஆனால் இந்த அரசுக்கும் இந்த அரசுக்காக இங்கே செயற்பட்ட பிரதிநிதிகளுக்கும் இன்றைக்கும் என்ன செய்யும் அந்த பொறுப்பு இருக்குது. பொறுப்பில் வந்து அவங்க விலக முடியாது. அவங்க இப்பயும் என்ன செய்யலாம்னு சொன்னால் எல்ஆர்சிக்கும் லால்காந்திக்கும் கதைச்சி இந்த பிரச்சனையை தீர்க்கலாம். மற்ற ஆதாரங்கள் நம்மகிட்ட இல்லையே சார். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு சார். ஜனவரிக்கு தான் தீர்ப்பு வந்துருக்காங்க. கரண்ட் எடுத்ததுல வந்து இவங்க டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது. அது ஒரு எத்தனை அமௌண்ட் அங்கே வழக்கு போட்டவங்க 2019 பிஸ்கால் நோட்டீஸ் ஒட்டப்பட்ட அந்த நோட்டீஸ் இருக்குது 2018. சரியா சார். அப்போ அந்த 2018 நான் அந்த நேரத்தில் பிரதேச சபை மெம்பராக இருக்கையில் கௌரவ பழனிதி காமரம் தான் அமைச்சராக இருந்தார். அந்த நேரத்தில் நாங்கள் உடனடியாக நிர்வாகத்தோட கதைச்சி இந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எங்களோட வந்தாங்க. அந்த நேரத்தில் நிர்வாகம் என்ன செஞ்சுன்னு கேட்டால் இல்லை அப்படி ஒரு ஆர்டர் எடுக்க இல்லாதுன்னு சொல்லி இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கொடுத்தாங்க. யாருக்கு? மினிஸ்டருக்கு கொடுத்தாங்க. சென்சஸ் புத்தகத்தில் அந்த இதுவும் பதிவும் இருக்குது. இதையும் நாங்கள் லோயருக்கு கொடுத்தோம். இதை கோர்ட்ஸுக்கு கொடுத்தாங்களான்னு எங்களுக்கு தெரியாது.
வணக்கம், நான் சட்டத்தரணி மோகனதாஸ். இன்று மலையகத்திலே பேசுபொருளாக இருக்கின்ற நுவர்லியா சென்னலாட்ஸ் தோட்டத்திலே இருக்கின்ற 6 குடும்பங்களுக்கு எதிராக காணி சீர்திருத்த ஆணைக்குழுவினால் பலப்பண்ணை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு குறித்த வழக்கிலே குறித்த 6 குடும்பங்களை வெளியேற்ற வேண்டுமென தீர்ப்பு வழங்கப்பட்டு குறித்த தீர்ப்புக்கு எதிராக அந்த 6 குடும்பத்தினராலும் நுவர்லியா மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு குறித்த வழக்கிலும் அதே தீர்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டு இன்று இந்த குடும்பங்கள் குறித்த காணியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். குறித்த தீர்ப்பானது இன்று மலையகத்திலே மிகப்பெரிய அதிர்வலையினை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நாட்டிற்காக உழைத்த 200 வருடமாக உழைத்த இந்த மக்களுக்கு இந்த அரசாங்கமானது பல வாக்குறுதிகளை அளித்திருக்கின்ற நிலையிலே காணியுரிமையற்ற இருக்கின்ற இந்த மக்களுக்கு எதிராக ஒரு அரசு நிறுவனமான காணி சீர்திருத்த ஆணைக்குழுவினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் இந்த இடத்திலே குறித்த தீர்ப்பினை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், குறித்த தீர்ப்பினை மதிக்கின்றோம். அதன் அடிப்படையிலே கடந்த வாரம் குறித்த தீர்ப்பின் அடிப்படையிலே அந்த 6 குடும்பமும் குறித்த காணியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். அந்த மக்கள் குறித்த தீர்ப்பினை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றத்திற்கு கௌரவம் அளித்து குறித்த காணியிலிருந்து வெளியேறுகின்றார்கள். இன்று இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், குறித்த காணியானது அரச நிறுவனமான காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சட்ட ரீதியாக நீதிமன்றத்தின் தீர்ப்பூடாக அந்த காணி வந்து சேர்ந்திருக்கின்றது. இன்று இந்த மக்கள் காணியற்ற மக்களாக கோவிலிலே குடியிருந்து வருகின்றார்கள். இந்த மக்களுடைய நிலையினை கருத்தில் கொண்டு அரசாங்கமானது குறித்த காணி சீர்திருத்த ஆணைக்குழுவானது காணி அமைச்சின் கீழ் வருவதனால் உடனடியாக காணி அமைச்சினுடைய அமைச்சராக இன்று கேடி லால்காந்த் அவர்கள் இருக்கின்றார். எனவே அரசாங்கத்துக்கு குறித்த காணியினை அதே மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு எந்த விதமான சட்ட தடைகளும் கிடையாது. நீதிமன்றம் குறித்த காணியிலிருந்து அவர்கள் வெளியேற்றிருந்தாலும் அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது குறித்த மக்களுக்கு காணியை பெற்றுக் கொடுப்பதற்கு. குறித்த காணியானது அரசு நிறுவனமான காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் கீழ் வருகின்ற காணி என்ற காரணத்தினால் இன்று சட்டத்திலே காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு ஒரு தெளிவான விளக்கம் இருக்கின்றது. அந்த குறிப்பிட்ட காணியானது காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான காணி என்று. அதன் அடிப்படையிலே கடந்த காலங்களில் இந்த அரசாங்கமானது இந்த மலையக மக்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை அளித்திருந்தது. குறிப்பாக மலையக மக்களுக்கு ஆக குறைந்தது 10 பேச்சஸ் காணியாக பெற்றுக் கொடுப்போம் என்று. ஆகவே இவ்வாறு மக்களுக்கு காணிகளை பெற்றுக் கொடுப்போம், மலையக மக்களுக்கு காணி உரிமையை பெற்றுக் கொடுப்போம் என்று கூறிய இந்த அரசாங்கம் ஆக குறைந்தது இன்று இந்த மலையகத்திலே இந்த நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக காணியிலிருந்து வெளியேறி நிற்கதியாகி இருக்கின்ற மக்களுக்கு அரசாங்கமானது இந்த காணியினை பெற்றுக் கொடுக்க வேண்டும். காரணம், இந்த மக்கள் இன்று வாழ்வதற்கு காணி இல்லை, வசிப்பதற்கு காணி இல்லை, அனாதாரமான நிலையிலே கோவிலிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்று நாங்கள் இந்த மக்களை கோவிலிலே சந்தித்த போது இந்த மக்கள் பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியிலே கோவிலிலே வாழ்ந்து வருகின்றார்கள். எனவே தொடர்ந்து இந்த மக்களை வஞ்சிக்காது இந்த மக்களுக்கு இந்த அரசாங்கமானது அதே காணியிலே இந்த மக்கள் ஏற்கனவே வாழ்ந்த காணி, அந்த காணியிலே நாங்கள் சென்று பார்த்து வந்தோம். அந்த காணியிலே வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன, சகல விதமான வசதிகளும் செய்து இந்த மக்கள் 30 வருடங்களுக்கு மேலாக அந்த காணியிலே வாழ்ந்து வந்திருக்காங்க. எனவே இந்த அரசாங்கமானது உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த மக்களை வேறு இடத்துக்கு அகற்றாது இதே இடத்தில் இந்த மக்களுக்கு இந்த காணியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதுக்கு சட்ட ரீதியான எந்த தடைகளும் இல்லை. எனவே காணி அமைச்சரான கேடி லால்காந்த் அவர்கள் உடனடியாக தலையிட்டு இந்த மக்களுக்கு இதே காணியிலே அந்த மக்கள் ஏற்கனவே வாழ்ந்த இடத்திலே அவர்களுக்கு வீடுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக கேட்கின்றனர். வணக்கம், நான் ராதாகிருஷ்ணன் ராஜாராம், மலையக மக்கள் முன்னுடைய பிரதி தலைவர். நாடு முழுதும் ஒரு பெரிய அலையை ஏற்படுத்திய ஒரு பேரிடியை ஏற்படுத்திய என்று சொல்ல முடியும். அந்த ராகலை இருக்கக்கூடிய நடுத்தோட்டம் என சொல்லக்கூடிய அந்த தோட்டத்தில் 6 குடும்பங்கள் நீதிமன்ற தீர்ப்பில் அவர்கள் தாங்கள் இருக்கக்கூடிய வீடுகளை விட்டு அகற்றப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாங்கள் விமர்சிப்பதற்கான ஒரு கூட்டமாக ஒரு ஊடக சந்திப்பாக இதனை ஏற்படுத்தவில்லை. நீதிமன்ற தீர்ப்பு நாங்கள் அது கேள்விக்கு உட்படுத்தவும் இல்லை. ஆனால் இந்த நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக கிடைத்த இந்த வெற்றி எல்ஆர்சிக்கு சென்றிருக்கின்றது. ஆகவே எல்ஆர்சி எனக்குரிய காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு இந்த வெற்றி சென்றிருக்கின்றது என்று சொன்னால், அந்த காணி சீர்திருத்த ஆணைக்குழு ஒரு அமைச்சருக்கு கீழ் வரக்கூடிய ஒரு ஆணைக்குழுவாக இருக்கின்றது. ஆகவே அமைச்சருக்கு முடியும்
லால்காந்த் என சொல்லக்கூடிய அந்த அமைச்சருக்கு முடியும். அந்த தீர்ப்பின் மூலமாக இருந்த அந்த 6 குடும்பங்களுக்கும் மீண்டும் அந்த இடத்தை, அதே வீட்டை, அதே இடத்தை பெற்றுக் கொடுக்க முடியும். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அட்டன் பிரகடனம் என்று ஒரு பிரகடனத்தை செய்தார்கள். அதில் பல வாக்குறுதிகளை வழங்கினார்கள். அந்த வாக்குறுதிகள் எந்தெந்த ரீதியில் நடந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த வாக்குறுதிகளிலே பிரதானமான வாக்குறுதியாக இருந்த விடயம் நில உரிமையை இந்த மக்களுக்கு தருவோம் என்று சொன்னது. அதை நம்பிதான் இந்த மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு அதிகமான வாக்குகளையும் அள்ளி கொடுத்தார்கள். ஆகவே நில உரிமையை கொடுக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இன்று இந்த 6 குடும்பங்கள் பிஞ்சு குழந்தைகளோடு அவர்களுடைய உடைமைகள் அவர்கள் கஷ்டப்பட்டு இந்த நாட்டுக்காக உழைத்து கொடுத்து அதில் சேர்த்த அந்த பணத்தில் இந்த நாட்டுக்கு உழைத்தும் கொடுத்து அவர்கள் சேர்த்த பணத்தில் இந்த வீடுகளை கட்டி வாழக்கூடிய இந்த சூழ்நிலையில் அத்தனை அவர்களுடைய உடைமைகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு அந்த மக்கள் இன்னைக்கு நிர்கதியாக ஒரு அகதிகளாக அந்த மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்பேற்பட்ட காணி உரிமையை தரக்கூடிய இந்த அரசாங்கம் ஏன் உடனடியாக அந்த 6 குடும்பத்துக்கும் தமக்கு கீழ் இருக்கக்கூடிய ஆணைக்குழுக்கு சொந்தமான இடமாக இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்ற போதில் அந்த இடத்தை ஏன் உடனடியாக அந்த இருக்கின்ற 6 குடும்பத்துக்கும் கொடுக்கக்கூடாது? ஏன் கொடுக்க முடியவில்லை? கடந்த அரசாங்கம் ஆட்சிகள் எந்த அரசாங்கம் இருந்தாலும் இந்த சூழ்நிலை நடைபெற்றிருந்தால் உடனடியாக ஒரு தொலைபேசி உரையாடலில் அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சருடன் பேசி இந்த காணி சீர்திருத்த ஆணைக்குழு மூலமாக இந்த இடத்தை உரியவர்களுக்கு இந்நேரம் கொடுத்திருப்பார்கள். ஆகவே இந்த மாற்றத்தையும் இந்த நாட்டிலே காணி உரிமையும் பேசி வந்த இந்த அரசாங்கம் ஒரு செய்யக்கூடிய விடயத்தை செய்வதற்கு கூட இந்த அளவு யோசிப்பார்கள் என்று சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் அழிவை, இன ஒடுக்குமுறையை எங்கள் மத்தியில் ஏற்படுத்துவதாக நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே இந்த 6 குடும்பங்களுக்கும் ஒரு நீதி கிடைக்கும் என்று சொன்னால் காலையில் அமைச்சர் கூட சொல்லியிருந்தார் ஊடகங்களுக்கு, அதாவது அவர்களுடைய ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். இந்த அரசாங்கம் மீது வெளியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் இந்த அரசாங்கம் வந்த பிறகுதான் அதிகமாக மலையக சமூகம் மீது அடக்குமுறையை கட்டு அவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார். நான் சொல்லுகின்றேன் அது அப்பட்டமான உண்மைதான். ஏன் இந்த அரசாங்கம் வந்த பிறகுதான் நீலகாமத்தில் எங்கள் மக்களை அடித்தார்கள். இந்த அரசாங்கத்தினுடைய வருகைக்கு பிறகுதான் டெல்மார் தோட்டத்தில் எங்களை அடித்தார்கள். அரசாங்கத்தின் வருகைக்கு பிறகுதான் பல தோட்டங்களில் இன்று பட்ட பகலிலே எங்களுடைய உடைமைகள், எங்களுடைய உறவுகள் அடிக்கப்பட்டு காயப்படுத்தப்படுகின்றார்கள். இன்று ராகலை நடுத்தோட்டத்தில் இந்த சூழ்நிலை நடந்திருக்கின்றது என்று சொன்னால் இந்த அரசாங்கம் இதனை வேடிக்கை பார்க்கின்றதா என்ற கேள்வியும் எங்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய கோரிக்கை உடனடியாக இந்த மக்களுக்கு அவர்கள் வசித்த அந்த இடம், அந்த பிரதேசம் அவர்களுக்கே வழங்க வேண்டும். இது வழங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இந்த காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு பொறுப்பான அமைச்சராக இருக்கக்கூடிய லால்காந்த் அவர்களால் முடியும் என்பதனால் இந்த விடயத்தை நாங்கள் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த விடயத்தில் அவருக்கு இந்த விடயத்தில் அவர் சரியான ஒரு நியாயத்தை இந்த மக்களுக்கு கொடுக்காத பட்சத்தில் மலையகம் தழுவிய ஒரு சாத்வீகமான ஒரு மக்கள் போராட்டத்தை செய்வதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஆகவே போராட்ட உணர்வுக்கு மக்களை தள்ளினால் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய அதிர்வு அலைகளையும் இந்த நாடு முழுவதும் அதை ஏற்படுத்தும். ஆகவே அதற்கு முன்பாக சாத்வீக முறையில் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை, அந்த மக்களுடைய இருந்த இடத்தை அந்த மக்களுக்கே வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை மிகவும் வினயமாக கேட்டு முடிக்கின்றோம். ஐயா, இப்படித்தான் இப்போ வழக்கை தொகுத்த கோட்டாபய அரசாங்கம் பிழையா இல்லாட்டி வழக்கை வெண்டு காணியை கொடுக்காம இருக்கிற புதிய அரசாங்கம் பிழையா? கோட்டாபய அரசாங்கத்தில் இந்த மக்களுக்கு வழக்க போட்டு இந்த மக்களை வெளியே தள்ளவில்லை. அந்த காலத்தில் வழக்கு போடப்பட்டது. ஆகவே எல்ஆர்சி எனக்கு சொல்லக்கூடிய, அதாவது காணி சீர்திருத்த ஆணைக்குழு தோட்ட நிர்வாகத்துக்கு எதிராக அல்லது அந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கு மூலமாக அந்த மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். அந்த நீதிமன்ற, அதாவது வழப்பணையில் நடக்கின்றது இந்த வழக்கு, அதனை இந்த மக்கள் மேல்முறையீடு செய்கின்றார்கள் நூறில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தில். அந்த மேல்முறையீட்டிலும் அந்த மக்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்கின்ற தீர்ப்பு வருகின்றது. ஆகவே இது கடந்த கோட்டாபயாவா இருக்கலாம் அல்லது ரணில் விக்ரமசிங்கா இருக்கலாம், இல்லை அதற்கு முன்பாக இருந்த ஆட்சியாளர்களாக இருக்கலாம். அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியை நாங்கள் குறை சொல்லவில்லை. ஆனால் அவருடைய ஆட்சி இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்கள் அவருக்கு மீண்டும் இந்த மக்களுக்கு ஒரு நியாயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏன் கொடுக்காம இருக்கின்றார்கள் என்ற கேள்விதான் நாங்கள் எழுப்புகின்றோம். அதுபோல
இந்த வழக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாட்களில் இருந்து இந்த வழக்கு கோர்ட்டுக்கு சென்றால் அது தோற்றுவிடும் என்ற ஒரு கோணத்தில் தான் பேசப்படுகின்றது. அப்போதிலிருந்து உங்களுக்கு இந்த விடயம் தொடர்பில் ஏதேனும் தெரியவில்லையா? அதாவது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் இது சம்பந்தமான ஒரு தெளிவூட்டல் கொடுக்கவில்லை என்பதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய கவலையே. மக்கள் இந்த வழக்கு சம்பந்தமாக தெளிவடையவில்லை. அந்த அந்த காரணத்தில் அந்த கோவிட் காலத்திலும் இந்த மக்கள் இந்த வழக்குக்கு சரியாக செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதன் பிறகும் இந்த மக்களுக்கு சரியான தெளிவூட்டல் கொடுக்காத பட்சத்தில் தீர்ப்பு வரும் வரைக்கும் அந்த மக்களும் சரி, அந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக இல்லை நலன் விரும்பிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த வழக்கு சம்பந்தமான ஒரு தீர்க்கமான ஒரு தெளிவூட்டல் இல்லை. இன்று அந்த மக்கள் அந்த வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அந்த மக்களோடு செய்வதறியாது நிர்கதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இதனை அறிந்து நலன் விரும்பிகளும் சரி, அரசியல் பிரமுகர்களும் சரி அங்கு விரைந்தோம். அந்த மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கேட்டறிந்தோம். அதன் பிறகுதான் எங்களுக்கு அந்த மக்களோடு இந்த நேரத்தில் தோல் கொடுக்காவிட்டால், இல்லை இன்னைக்கு அந்த மக்களோடு நம்ம தோல் கொடுக்காம அந்த மக்களுக்கு இன்னொரு எல்ஆர்சி, அதாவது காணி சீர்திருத்த ஆணைக்குழுக்கு கீழ் வரக்கூடிய இடத்திலும் எங்கள் மக்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் மலையகம் தோறும் இந்த பிரச்சனை பரவி போகும். அப்ப மிகப்பெரிய ஒரு ஒரு சமூக போராட்டம் உருவாகும். ஆகவே இந்த இடத்தில் நாங்கள் எங்களை பொறுத்தமட்டில் அந்த மக்களுக்கும் தெளிவூட்டலை செய்ய வேண்டும். அதே போல அந்த மக்களுக்கும் அந்த இடத்தையும் வாங்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற சூழ்நிலையில் தான் இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்தோம். அனைவருக்கும் வணக்கம். நான் தர்மலிங்கம் பாரதிராஜா. இன்று தாங்கள் அனைவரும் அறிந்தவிடம் இலங்கை நுவரெலியா மாவட்டத்தின் ராகலை பிரதேசத்தின் செனினார் தோட்டத்தில் வாழ்ந்து வந்த 6 குடும்பங்களை சேர்ந்த மக்கள் இலங்கை காணி அதிகார சபையினால் தொடுக்கப்பட்ட வழக்கில் காணி வெற்றி பெற்று 6 குடும்பங்களையும் பலாத்காரமாக வெளியேற்றினர். எனினும் நீதிமன்றத்தினால் வழங்கிய தீர்ப்புக்கு நாங்கள் தலை சாய்த்தாலும் அம்மக்கள் இன்று வாழ்வதற்கு அத்தியாவசியமான தேவையான மலசலக்கூடம் இல்லாத ஒரு சாதாரண ஒரு அறையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே இதனை தொடர்ச்சியாக அவர்களுக்கு எடுத்து செல்லாமல் இந்த வழக்கில் வெற்றியடைந்த எல்ஆர்சியிடம் இருக்கும் காணி தற்பொழுது காணி அமைச்சின் கீழ் இயங்கும் ஒரு அமைப்பாக, எனவே காணி அமைச்சுக்கு இயங்கிக் கொண்டிருக்கும் இன்றைய காணி அமைச்சராக இருக்கும் லால்காந்த அவர்களின் தீர்க்கமான முடிவின் கீழ் நிலத்தினை உடனடியாக அவர்களுக்கு மீண்டும் வழங்கலாம் என்பதனை உறுதிக்கொண்டு அவர்களை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்வதற்கான அடிப்படை காரணம் பரவாயில்ல, தமிழ் ரெண்டு பரவாயில்ல. வணக்கம், நான் மகேந்திரன். இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்வதற்கான அடிப்படையான காரணம் உங்களுக்கு தெரியும். இந்த கடந்த சில நாட்களாக முழு இலங்கையினுடைய சமூக வலைத்தளங்களிலும் பேசு பொருளாக மாறியிருக்கின்ற நுவரெலியா ராகலை சென்ட் லெனார்ட்ஸ் தோட்ட மக்களுடைய பிரச்சனை. அங்கே குடியிருந்து வந்த 6 குடும்பங்கள் இலங்கை காணி செலுத்த ஆணைக்குழுவினுடைய பணிப்பின் பேரிலே வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த செய்தி இன்று முழுமையாக பேசப்பட்டு வந்திருக்கிறது. எங்களுக்கு தெரியும், மலையக மக்களுக்கு காணி வீட்டுரிமை இல்லை என்பது இந்த அண்மை காலங்களில் மிகவும் பரவலாக பேசப்பட்டு அதற்கான பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுத்து வருகின்ற சூழலில் அரசாங்கமே நேரடியாக அந்த மக்களை வெளியேற்றிருப்பதற்கான ஒரு அறிகுறியை இந்த செய்தி எங்களுக்கு சொல்கிறது. என்று கேட்டால், காணி சீர்திருத்த ஆணைக்குழு என்பது நேரடியாக இலங்கையினுடைய காணி அமைச்சின் கீழ் இயங்குகின்ற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் தலையிட்டு ஒரு 30 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து வந்த மக்களை அங்கிருந்து ஒரு நீதிமன்ற வழக்கின் தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு வெளியேற்றியிருப்பது என்பது இந்த மக்கள் இன்னும் காணி வீட்டுரிமையற்ற ஒரு உரிமையற்ற மக்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த நடைமுறையில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் மீண்டும் ஒரு முறை கடந்த அரசாங்கங்களுடைய அந்த வழியிலே சென்று வலியுறுத்தியிருக்கின்றது என்பதை தான் நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். எனவே ஏறத்தாழ 30 வருடங்களுக்கு மேலாக தோட்ட நிர்வாகத்தினால் குடியமர்த்தப்பட்டு தங்களுடைய சொந்த செலவிலே சொந்த உழைப்பிலே தங்களுக்கான வீடுகளை அமைத்துக் கொண்டு வாழ்ந்து வருகின்ற ஒரு 3 தலைமுறையாக வாழ்ந்து வருகின்ற அந்த குடும்பங்களுடைய நிலங்கள் எந்த வகையிலும் அந்த மக்களிடமிருந்து பறிக்கப்படக்கூடாது. காணி சீர்திருத்த ஆணைக்குழு இந்த வழக்கினை தொடர்ச்சியாக தொடர்ந்து வெற்றி பெற்றிருப்பதாக கூறினாலும் கூட இதன் பின்னணியிலே வேறு சக்திகள் இருக்கலாமோ என்ற சந்தேகம் அங்கு வாழக்கூடிய அந்த மக்களுக்கு இருக்கிறது. காணி சீர்திருத்த ஆணைக்குழுக்கு என்ன அவசியம் வந்தது? தோட்ட நிலத்துக்குள்ளே பெருந்தோட்ட, அதாவது சென்ட் லார்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த தோட்ட நிர்வாகத்தினுடைய அதிகார எல்லை பரப்புக்குள்ளே இருந்த ஒரு நிலத்தை
தன்னுடையது என்று சொல்லி வழக்கு போட்டு அதை வெல்ல வேண்டிய தேவை காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு ஏன் வந்தது என்ற கேள்வியை நேற்று நாங்கள் மிக வன்மையாக அரசாங்கத்திடம் முன்வைக்கின்றோம். எந்த அடிப்படையில் காணி சீர்திருத்த ஆணைக்குழு அந்த காணியை தன்னுடையது என்று வழக்கு தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறது. இவை இந்த இடத்திலே நாங்கள் மீண்டும் வலியுறுத்தக்கூடிய ஒரே ஒரு விடயம்தான், அந்த மக்கள் 30 வருடமாக அங்கு வாழ்ந்திருக்கிறார்கள், தங்களுடைய உழைப்பிலே வீடுகள் அமைத்திருக்கிறார்கள். எனவே அது அவர்களுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்தை அவர்களுக்கே வழங்க வேண்டும். உண்மையாகவே காணி சீர்திருத்த ஆணைக்குழு அந்த வழக்கை வென்றிருந்தால் அந்த ஆணைக்குழுவுக்கு முடியும் எந்த விதமான சட்ட சிக்கலுக்கும் அப்பால் அந்த நிலத்தை உரியவர்களுக்கு யாருக்கு வழங்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற சக்தியும் அதிகாரமும் அரசாங்கத்துக்கும் காணி அமைச்சுக்கும் இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை வலியுறுத்தி சொல்லிக் கொள்கின்றோம். காணி அமைச்சு உடனடியாக தலையிட்டு காணி சீர்திருத்த ஆணைக்குழுவால் வெல்லப்பட்டிருக்கின்ற அந்த நிலத்தை எந்த விதமான சேதமும் இன்றி, அவர்கள் அமைத்திருக்கின்ற கட்டிடங்களுக்கோ வீடுகளுக்கோ எந்த சேதமும் இன்றி அந்த மக்களுக்கு அந்த இடத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த இடத்தில் நாங்கள் சொல்கின்றோம். இதை வெறும் செய்தியாக மாத்திரமல்ல, அந்த மக்களுடைய குரலாக எதிர்காலத்திலே தேவை ஏற்படும் போது இது நிறைவு பெறாத இடத்திலே இதை ஒரு மக்கள் போராட்டமாக கொண்டு செல்வோம் என்ற செய்தியோடு அமைச்சராக இருக்கக்கூடிய லால்காந்த் அவர்களுக்கும் இன்று காலை விஜயம் செய்து சென்று கொடுக்கக்கூடிய பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களுக்கும் நேற்று நாங்கள் பகிரங்கமான ஒரு வேண்டுதலை கொடுக்கின்றோம். எந்த சட்ட சிக்கலும் இல்லாமல் இந்த இடத்தை உங்களால் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும். அதற்கான நடவடிக்கையை உடனடியாக எடுங்கள். இல்லை என்றால் மக்களை அடுத்த கட்டத்துக்கு தள்ளுவதற்கு வழிவகுக்க மாற்றீர்கள் என்ற நம்பிக்கையோடு நேரத்தில் வெளிப்பட்டுக் கொள்கின்றேன். வணக்கம். நான் ஜீவன் ராஜேந்திரன், பொதுச் செயலாளர் ஈரோஸ் ஜனநாயக முன்னணி. இன்று 30 வருடங்களாக தங்களுடைய சுய உழைப்பில் வீடுகளை அமைத்து வாழ்ந்து கொண்டிருந்த ராகலை நடுக்கணக்கை சேர்ந்த 6 குடும்பங்கள் இலங்கையினுடைய காணி சீர்திருத்த ஆணைக்குழு நீதிமன்ற கட்டளை ஒன்றுக்கூடாக அவர்களை வெளியேற்றியுள்ளது. இந்த வீடுகள் அந்த தோட்ட நிர்வாகத்தினுடைய அனுமதியின் பேரிலேயே அமைக்கப்பட்டிருக்கின்றது. 4 பக்கமும் தோட்ட நிலங்களை கொண்ட ஒரு சிறிய பகுதி எப்படி காணி சீர்திருத்த ஆணைக்குழுக்கு உரிமையானது என்பதும் அதை எப்படி அவர்கள் நீதிமன்றத்திலே வெற்றி கொண்டார்கள் என்பதும் எங்களுக்கு வியப்பாக இருக்கின்றது. நாங்கள் நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கவில்லை, நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கின்றோம், அதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அந்த காணியிலே 30 வருடமாக சிறிது சிறிதாக அவர்களுடைய உழைப்பிலே மிச்சப்படுத்தி லட்சக்கணக்கான ரூபாயை முதலீடு செய்து கட்டப்பட்ட அந்த வீடுகளை அவர்களிடமிருந்து அபகரித்து அவர்களை இன்று நிர்கதியாக்கியிருப்பது கவலையாக இருக்கின்றது. இன்றைய இந்த ஊடக சந்திப்பை எங்களுடைய கருத்தை உங்களுக்கு தெரிவிப்பதற்காக இந்த ஊடக சந்திப்பை ஏற்படுத்தவில்லை. இன்று காலை அந்த மக்களோடு கலந்துரையாடி அவர்களுடைய உணர்வுகளை, அவர்களுடைய கோரிக்கைகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய குரலாகவே இன்று நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை நடத்துகின்றோம். ஆகவே ஒரு நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் அந்த இடம் அவர்களிடமிருந்து பறிப்போயிருக்கின்றது. இன்று அந்த இடம் அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திய ஒரு சமூகத்தை அவர்களுடைய இந்த நிர்கதியான நிலையை நிவர்த்தி செய்ய இந்த அரசாங்கத்தால் முடியும். ஆகவே இது நாங்கள் எழுந்த மனமாக அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கையை வைக்கவில்லை. எங்களுடைய சமூகத்தின் சிரேஷ்ட சட்டத்தரணி மோகனராஜ் அவர்கள் உட்பட இந்த சமூகம் சார்ந்த பல்வேறு சட்டத்துறை நிபுணர்களோடு கலந்துரையாடியதின் அடிப்படையிலேயே அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். இப்பொழுது உங்களுக்கு சொந்தமாக இருக்கின்ற அந்த 6 குடும்பங்களின் நிலத்தையும் மீண்டும் நீங்கள் இந்த மக்களுடைய நலனில் அக்கறை கொண்ட ஒரு அரசாங்கமாக இருந்தால், இந்த மக்களுடைய எதிர்காலத்தில் அக்கறை கொண்ட இந்த அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தால், அமைச்சர்களாக இருந்தால், உடனடியாக அந்த மக்களுக்கு அந்த இடத்தை வழங்குவதற்கு எந்த சட்ட ரீதியான தடையும் இல்லை என்பதை நாங்கள் இங்கு
எங்களுடைய சட்டத்தரணி ஊடாக நிரூபித்திருக்கின்றோம். ஆகவே உங்களுடைய இந்த அரசாங்கம் ஒரு பாட்டாளி வர்க்கத்துடைய அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்றது, மக்களுடைய அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்றது, மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்வோம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இதெல்லாம் உண்மையாக இருந்தால் நீங்கள் கடந்த கால அரசாங்கத்தின் மீது பழியை போட்டுவிட்டு இந்த இது போன்ற மக்கள் விரோத செயற்பாடுகளிலிருந்து விலகி செல்லாமல் இந்த மக்களுக்கு அந்த இடத்தை மீண்டும் கையளித்து எதிர்க்கட்சிகள் உங்கள் மீது செய்கின்ற குற்றச்சாட்டுக்கு சரியான பதிலை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே அந்த மக்கள் மிக மோசமான நிலையில் இருக்கின்றார்கள். அந்த மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். அப்படி நீதி கிடைக்காவிட்டால் அந்த மக்கள் சார்பாக ஜனநாயக ரீதியான போராட்டத்திலே நாங்களும் முழுமையாக இணைந்து கொண்டு அந்த மக்களுக்கு நீதி பெற்றுக் கொடுப்பதற்கு போராட்ட காலத்தில் எங்களுடைய பங்களிப்பை செய்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் கருத்துரிமை காவலன், தனித்துவமான பாதையில் உண்மை தன்மையில்